ஆத்ம நமஸ்காரம். மனம்தான் வடவிருட்சணம். அந்த மனதாகிய அந்த வடவிருட்சத்தினுடைய மூலத்துல தான் தட்சிணாமூர்த்தியாகிய குரு இருக்கிறாரு. இதை பற்றி விளக்கம்தான் சீடன் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. கூடவே ஒரு டவுட்டும் நம்மளுக்கு வருது. அது இவ்வளவு பெரியதானிய இந்த உலகம், இவ்வளவு சிறியதாகிய இந்த மனதிலிருந்து இது இப்படி உண்டாகிற்று அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அதுக்குதான் முன் அத்தியாயத்திலே ஞானபிதா இதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறாரு. ஒரு பாத்திரத்துல நெருப்பிட்டு அதில் புகை வரும்போது அந்த பாத்திரத்தை முழுவதுமாக மூடிவிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹால்ல வச்சுட்டு கதவுகளையும் ஜன்னலையும் அடைத்து வைத்தேன்னா அந்த பாத்திரத்துக்குள்ளதான் அந்த புகை இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தினுடைய மூடப்பட்டிருந்த அந்த அந்த துணியை எடுத்துட்டுன்னா அந்த புகை எடுத்துன்னா அந்த புகை வெளியில பரவ ஆரம்பிக்குது உங்களுக்கு. அப்ப வெளியில பரவத்துன்னா அந்த ஆள் முழுக்க அந்த புகை ஆகிறது. அப்ப பாத்தீங்கன்னா பாத்திரத்துக்கு அந்த புகைக்குள்ள பாத்திரம் இருக்கிற மாதிரி தோணுது. அது அதே மாதிரிதான் நம்மளுடைய நமக்குள்ள இருந்துதான் அவரவர்களுக்கான அந்த உலகம் என்பது உண்டாகிறது. அந்த உலகமானது உலகத்துக்குள்ள நம்ப இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். நைட்டு தூங்க சொல்ல நம்மளுக்கு உலகம் என்பது கிடையாது. காலையில எழுந்துக்க சொல்ல ஜீவசக்தியான வாயு வெளியில வியாபிக்கும் போது மனம் செயல்படும் போது உலகம் உருவாகுது. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உலகம் உருவாக்கப்பட்ட அந்த உலகத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மாயையான தோற்றம் ஏற்படுகிறது. இதுதான் அந்த புகைக்கும் அந்த பாத்திரத்துக்கும் அந்த உதாரணம் என்பது ஞானபிதா தெளிவுபடுத்தினாரு. அடுத்தது தட்சிணாமூர்த்தி அந்த வடக்கு பக்கம் இருக்கிறாரு, தெற்கு முகமாக பார்த்து கொண்டிருக்கின்றார். இதை பற்றி விளக்கம் சொல்ல சொல்ல ஞானபிதா நம்மளுடைய புருவ மத்தியம்தான் அது மேல் பாகம்தான், அது வடக்கு, கீழ்பாகம் என்பது தெற்கு. அந்த கீழ் நோக்கிதான் இந்த தட்சிணாமூர்த்தி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாள். அதாவது நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு அதோகதி ஆகும் போது தான் இந்த உலகம் என்கின்ற ஒரு நிலைமையை தான் அந்த தட்சிணாமூர்த்தி ஆகிய அந்த குரு அது கீழ் நோக்கி பார்த்திருப்பதால் தான் அத்தகைய நிலை என்பது நமக்குள்ள அது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த வடக்கு தெற்கினுடைய நிலைகளை பற்றி சொன்னாரது. அடுத்து கிழக்கு மேற்கு என்ற நிலைகளை பற்றி சொல்லும் பொழுது சூரியன் உதிக்கும் இடம் கிழக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உலகத்தினுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா உலகம்தான் நமக்கு முன்பாகம், அந்த பூர்வம் என்பது முன்பாகம். அப்ப அதை நம்ம அந்த முன்னால் இருக்கக்கூடிய அந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தா நமக்குள்ள அந்த ஜீவசக்தியான வாயு அந்த புருவ மத்தியத்தின் இருந்து அது வெளியில வரும்போது தான் நம்ம உலகத்தை பார்க்க முடிகிறது. அப்ப அந்த சூரியன் உதிக்கும் இடமும் அதுவும் புருவ மத்தியம்தான். அதே சூரியன் தான் அந்த புருவ மத்தியத்திலும் அஸ்தமிக்கின்றது. ஏன்னா நைட்டு தூங்க சொல்லையும் அதே இடத்துல அந்த மனமானது லயிக்கின்றது. அப்ப உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை நமக்குள்ள ஏற்படுறது இல்லை அந்த டைம்ல. அதே மாதிரிதான் பொதுவாக உலகத்தில் சூரியன் உதிக்கும் இடம் கிழக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா அதே இடத்துலதான் சூரியன் அஸ்தமிக்குது. அது என்ன பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால அது மேற்கு முகமாக சூரியன் என்னமோ காலையில கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆனா அது ஒரு மாயையான அது பிம்பம் தான். அது பூமி என்ன அது வந்து மேற்கிலிருந்து கிழக்காக அது சுத்துவதால சூரியன் கிழக்கிலிருந்து மேற்குவதாக நமக்குள்ள ஒரு மாயையான அது தோற்றம் ஏற்படுகிறது. இப்ப சூரியன் அதே இடத்துல தான் இருக்கிறது, அதே இடத்துல அஸ்தமிக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் உண்டாகிறது. அதே மாதிரிதான் நமக்குள்ள அந்த பிராணன் அது வெளியில வியாபிக்கிற அந்த புருவ மத்தியன் தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூரியன் அதே புருவ மத்தியத்தால் அஸ்தமம் ஆகிறது. அதாவது அந்த வெளியில வியாபிக்காமல் அது உள்ளுக்குள்ளேயே அடங்குகிறது. அதுதான் பாத்தீங்கன்னா நமக்குள்ள அது கிழக்கு மேற்கு என்பது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியத்தை தான் ஞானபிதா சொல்றாரு. அப்ப கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லாமே புருவ மத்தியம்தான். ஆனால் தெற்கு என்பது அது கீழ்முகமாக அந்த புருவ மத்தியத்திலிருந்து கீழ்முகமாக அந்த பயணிக்கக்கூடிய அதோகதியாக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயுவை அதன் மூலமாகத்தான் இந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை நமக்குள்ள ஏற்படுகிறது என்பதுதான் இதுல ஞானபிதா வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு இதுல உதாரணமாக நமக்கு சொல்லி இருக்கிறார். இதுல
அப்புறம் இந்த உலகத்தினுடைய அளவு எவ்வளவு? இத பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜீவசக்தியான வாயு அந்த புருவ மத்தியத்துக்கு அதுக்கு மேலேயே அந்த போய்விட்டாலும் நமக்கு உலகம் என்கின்ற நிலை கிடையாது. பிராணன் உள்ளுக்குள்ளே அடங்கினாலும் ஒரு நிலை கிடையாது அது. அதே சமயம் அந்த பிராணன் நமக்குள்ள முழுவதுமாக நம்மை விட்டு மூக்கினுடைய அடி பாகத்தில் அது முழுவதுமாக அது வெளியேறிவிட்டாலும் நமக்கு உலகம் என்கின்ற ஒரு நிலைமை கிடையாது. எப்போது அந்த மனமானது அந்த புருவ மத்தியத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த மூக்கினுடைய ஆரம்ப முனையிலிருந்து அடிபாகம் வரை கீழே இருக்கக்கூடிய வாய்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த அடிபாகம் வரை அந்த பிராணனானது கதாகதம் செய்கின்றதோ அப்போது மட்டுமே நமக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அவரவருடைய அது கட்டை விரல் அளவு தான் அவரவருடைய உலகம் என்பது இருக்கின்றது. அப்ப அந்த உலகம் தான் அவரவருடைய கட்டை விரல் அளவு அங்குஷ்ட மாத்திரமே அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலைமை. அதனுடைய அளவு அவ்வளவுதான். அதுல பிராணன் கதாகதம் செய்யும் போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த உலகம் என்கின்ற நிலைமை இருக்கிறது. அதான் அந்த உலகத்தின் அளவை இதுவரை யாராலும் அளவிட்டு கூற முடியவில்லை. அதை நான் அளவிட்டு சொல்கிறேன் என்ற முறையில தான் ஞானபிதா அந்த உலகத்தினுடைய அளவை நமக்கு தெளிவுபடுத்தினார் அது. அப்ப உண்மையில பாத்தீங்கன்னா இந்த அங்குஷ்ட மாத்திரம், அதாவது கட்டை விரல் நீளத்திலிருந்து அதில் உள்ள மூக்கிற்கு மேலும் கீழும் உலகம் கிடையாது. ஆனால் இந்த காணுகின்ற உலகம் அப்படித்தான் இருக்கிறது. அதுதான் அந்த பிரகிருதி அந்த இயற்கையிலிருந்து அந்த உலகம் என்பது உண்டாகுது. அப்ப அந்த சிவசக்தியான அந்த நிலை அந்த கட்டை விரல் நீளத்துக்குள்ள அந்த மூக்கு துவாரத்துல மேலும் கீழும் கதாகதம் செய்யும் போது மட்டும்தான் நமக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலைமை நமக்குள்ள இருக்கிறது. அப்ப அந்த உலகத்தினுடைய உற்பத்தி ஸ்தானம் தான் அதுதான் கிழக்கு. அப்ப அந்த உற்பத்தி ஸ்தானத்தில் அந்த பிராணனாகிய சூரியன் அடங்கியிருக்கும் போதாகும் சூரிய உதயம். அதை கொண்டுதான் சூரியன் கிழக்கில் உதிக்கிறது என்று சொல்ல காரணம். அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம நம்மளுடைய உலகம் கண்ணுக்கு தெரியக்கூடிய கேட்பது காண்பது அந்த அறிவதற்கான அந்த உலகம் நம்மளுடைய அந்த பிராணன் ஆகிய சூரியன் அது வெளியில வரும்போது பிராணன் ஆகிய அது வெளியில வரும்போதுதான் நம்மளுக்கு உலகம் என்பது உதிக்கிறது. அது உள்ள போக சொல்ல உலகம் அடங்கி போய்கிறது. நம்ம அப்படி நினைக்கிறோம். நம்மளுக்கு அதுதான் சூரிய அஸ்தமனம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அததான் ஞானபிதா உண்மையில அது அப்படின்றது கிடையாதது. எப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணனாகிய சூரியன் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது அசையாமல் நிலைநிறுத்தும் போதுதான் உண்மையில் நமக்குள்ள அது உலகம், அதாவது நமக்குள்ள பிரகாசிக்கின்றது. அப்பதான் நமக்குள்ள உண்மையான பிரகாசம் என்பது அதுதான் உண்மையான சூரிய உதயம் என்பது. ஆனால் மாயையினுடைய நிலைமை எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நேர் விரோதமாக இருக்கிறது. அந்த பிராணனாகிய சூரியன் புருவ மத்தியத்திலிருந்து அது வெளியில் வியாபிக்கும் போதுதான் நமக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை என்பது நமக்குள்ள அது உருவாகிறது. கேட்பது காண்பது அறிவது இப்படிப்பட்ட அவஸ்தைகள் இது மாயையால நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் அந்த பிராண சக்தி அது விரயமாகக்கூடிய நிலையில் தான் அது நடக்குது. ஆனால் உண்மையில ஞானமாகிய அந்த சூரியன் நமக்குள்ளே உதிக்கிறதுனாலே அந்த பிராணனாகிய சூரியன் அது அசைவில்லாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது நிலை கொண்டிருக்கும் போது மட்டும்தான் அது உண்மையில நமக்கு அந்த சூரியன் உதிக்கிறது என்று அர்த்தம். அததான் ஞானபிதா இன்னும் அதுக்கான தெளிவை நமக்கு இன்னும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், இன்னும் நல்ல புரிதல் வேண்டும்ன்றதுக்காக இன்னும் நமக்குள்ள அது தெளிவுபடுத்துறாரு ஞானபிதா. அது இந்த பிரகாசத்துக்கு எந்த விதத்திலும் தடை ஒன்று ஏற்படுவது கிடையாது. ஆனால் நமக்கு பிரகாசிக்கிறதில்லை. அப்போ ஒரு பிரகாசம் நமக்குள்ள ஒண்ணு வந்துடுச்சுனாலே சரி, அதுக்கு எந்த ஒரு இடத்துல அது தடை கிடையாது. உண்மையில நம்ம பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த பகல் டைம்ல பாத்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்துல நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய பொருட்கள்லாம் எந்தெந்த நிலைமையில இருக்குன்னு தெளிவாக நமக்குள்ள அதை பார்க்க முடிகிறது. அது இருட்டாயிடுச்சுன்னா நம்மளால பார்க்க முடிகிறது கிடையாது. ஆனா இது உலகத்தினுடைய பொதுவான நிலைமை அது. ஆனா இதே உலகத்துல தினசரி நைட்டுன்னு ஒண்ணு வருதுல, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏத்தி வச்சுன்னா அந்த விளக்கு எந்த அளவுக்கு சுத்தி அதனுடைய பிரகாசம் இருக்கிறோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் என்பதற்கு நமக்கு தெரியுது. ஆனா அந்த விளக்குக்கு தொடாம ஒரு தடையை ஒரு அட்டையோ ஏதோ ஒண்ணு தடை உண்டாக்கி வச்சுட்டுனா அந்த அட்டைக்கு பின்னால இயல்பாகவே நமக்கு இருட்டா இருக்கும். அதுக்கப்புறம்
அதுல அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து நமக்கு தெளிவாக தெரிவதில்லை. அப்போ அந்த பிரகாசத்துக்கு ஏதோ ஒரு தடை உண்டானதால, அந்த விளக்கினுடைய வெளிக்கு தடை உண்டானதால, அந்த விளக்குக்கு அந்த தடை உண்டானதால, அந்த அட்டையால அந்த தடை உண்டானதால, நமக்கு அது பின்னாடி இருக்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு தெரியுதில்ல. அதே மாதிரிதான் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ள வஸ்து எல்லாம் நமக்கு தெளிவா தெரியுது. அந்த வீட்டினுடைய சுவருக்கு அப்பால் வெளியே இருக்கக்கூடிய பொருட்கள் எதுக்கும் நமக்கு வந்து தெளிவாக தெரியறது கிடையாது. அதே மாதிரிதான் ஒரு விளக்கு ஏத்து வச்சு அந்த என்ன இருட்டு டைம்ல அந்த அதுக்கு அதை தொடாமல் ஒரு அட்டையை ஒண்ணு குறுக்க வச்சுன்னா அந்த அட்டைக்கு பின்பக்கக்கூடிய வெளிச்சம் நமக்கு தெரியறது இல்ல. அது அது ஏன்னா இயல்பாகவே அந்த இருட்டு இருந்தது. அதுல ஒரு சாதாரணமாக ஒரு பிரகாசம் உருவாக்கி வச்சோம். அப்புறம் அந்த பிரகாசத்துக்கு தடை உண்டாக்குனதால அதுக்கு அதுக்கு அந்த அட்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம் வந்து இயல்பாகவே அது இருட்டாக மாறிவிட்டது. அதால பின்னாடி இருக்கிறது எதுன்னு நமக்கு தெளிவா தெரியறது இல்ல. அதே மாதிரிதான் நம்ம நைட்டு நமக்குள்ள அஞ்ஞானம் என்ற ஒரு இருட்டு இருக்கிறது. இது அகங்காரத்தால நமக்கு அந்த இருட்டு என்பது இயல்பாகவே நமக்கு இருக்கிறது. அந்த அகங்காரத்துல இருக்கிறதால அதால பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு நைட்டு தூங்கிட்டு வெளியில வந்து நம்மளுடைய பிரகாசம் அது ஏதோ ஒரு பின்னப்பட்டு வெளியில பிரகாசிக்கிறது. அதுதான் நம்ம ஜீவசக்தியான வாயுவை நம்மளால காப்பாத்த தெரியாததால என்ன ஆகுது, அது இருட்டு என்ற ஒரு அஞ்ஞானம், மாயை என்ற ஒரு அஞ்ஞானத்துல நம்ம இருக்கிறதால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எந்த அளவுக்கு நம்மளால பார்க்க முடியுதோ அது வரைக்கும் தான் நம்மளுக்கு பிரகாசம் என்பது தெரிகிறது. அந்த பகல் டைம்ல கூட அதை தாண்டி கண்ணுக்கு எட்டிக்கு அப்பாற்பட்ட தூரம் இருக்குதான். அதுக்கப்புறம் வந்து நம்மளால எதுவுமே பார்க்க முடியறதுக்கல்ல கிடையாது. இதே பகல் டைம்ல கூட சரி, அது ஒரு ரூமுக்குள்ள இருந்தேன்னா ரூமை தாண்டி வெளியில நடக்குதுன்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா அது நமக்குள்ள இருந்து அஞ்ஞானம் என்ற அந்த இருட்டுல ஏதோ ஒரு பிரகாசம் ஏற்பட்டதால அந்த பிரகாசத்தினுடைய அந்த ஒளிவரதான் நம்மளால பார்க்க முடியுது. அதை தாண்டி நம்மளால பார்க்க முடியறது கிடையாது. இது வந்து மாயை என்ற நிலைமையில இருக்கிறதால நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கிறது. உண்மையில நமக்குள்ளேயே அந்த பிராணனானது விரயமாகாமல் அது உள்ளுக்குள்ளேயே அது உதிக்கும் இடத்திலேயே அதை அசையாமல் நிலைநிறுத்தும் போதுதான் நமக்குள்ள உண்மையான அந்த சூரியனுடைய அந்த பிராணனாகி அந்த சூரியனுடைய பிரகாசம் என்பது நமக்குள்ளேயே அந்த ஆகாசமாகிய அந்த அந்த தலைப்பகுதியில அந்த புருவ மத்தியத்துல இருந்து அது பிரகாசிக்கும் போது மட்டும்தான் நமக்கு யாதொரு நிலைமையும் வந்து நம்ம இருந்த இடத்திலேயே தெரிந்து கொள்ளலாம். அதாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஞானிகள் பொறுத்தவரை ஒரு இருந்த இடத்திலேயே ஞான திஷ்டியால எவ்வளவோ பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு தொலைவுல இல்லக்கூடிய அந்த கிரகங்களுடைய நிலைமைகளும் நட்சத்திரங்களுடைய நிலைமைகளும் உலகத்தின் நிலைமைகளும் அப்படிலாம் எப்படி சொன்னாங்க அது. அப்ப தனக்குள்ள அந்த பிராணனாகிய சூரியனை வந்து வெளியில வியாபிக்க விடாமல் உள்ளுக்குள்ளேயே நிலைநிறுத்திய அந்த பிரகாசத்தாலதான் அவர்கள் வந்து அதை பற்றிலாம் நமக்கெல்லாம் தெளிவாக சொன்னார்கள். அப்ப உண்மையில அந்த பிரகாசம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெளியில வியாபிக்கக்கூடிய அந்த பிராணனுடைய அந்த சாதாரண ஒரு பிரகாசத்தால வெளியில இருக்க நிலைமையில கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்க முடியும் அது. ஆனா உண்மையில நமக்குள்ள அந்த பிராணனாகிய அந்த சூரியன் அது உள்ளுக்குள்ளேயே அது வெளியில வியாபிக்க விடாமல் அது பிரகாசிக்க போது மட்டும்தான் நம்ம இருந்த இடத்திலேயே எல்லாமே அது தெரிந்து கொள்ளலாம். ஆனா வெளியில வியாபிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மனமானது மூன்று குணங்களுக்கு சத்துவ குணம், ராஜச குணம், தாமச குணம், இந்த மூன்று குணங்களால அதனுடைய ஜீவசக்தியான வாயுவை வந்து அது விரயமாகி அது வெளியில போய் ஜீவனை காப்பாற்ற தெரியாத இருக்கிறதால மாயையில அகக்கப்பட்ட அந்த பிரகாசமாகத்தான் நமக்கு வந்து தெரியுத தவிர உண்மையான அந்த பிரகாசம் என்பது நமக்குள்ள அது நிகழ்றது கிடையாது. அப்போ அதெல்லாம் வெளியில பாக்குறதால என்னன்னா நம்மளுடைய சக்தி நான் அது பின்னப்பட்டு அது வெளியில போய் அதுவே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்குள்ள அது பிரகாசிக்கின்றது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணை மூடிட்டோம்னா பகல் டைம்ல கூட வெளியில இருக்கிற நிலைமை ஏதாவது தெரியுதானே, தெரியுது கிடையாது. அப்ப கண்ணை திறந்தா மட்டும்தான் நமக்கு வெளியில இருக்க நிலைமைகள் வந்து நமக்குள்ள தெரியுது. ஏன்னா அந்த பின்னப்பட்டு அது வெளியில பிரகாசிக்கிறது நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு. அதில் அந்த அதனுடைய பிரதிபிம்பம் தான் நமக்குள்ளேயே தெரிகிறது. அப்ப அந்த பிரகாசம் என்பது அது நமக்குள்ளதான் இருக்கிறது. கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நிலைமை தான் அது. அது உண்மையில அது என்னன்னா அது மாயினுடைய விளைவால வெளியில இருக்கிற அந்த உலகத்தால
நிலைமைகள் என்று நம்ம தவறாக அதை புரிந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரகாசமானது ஒரு 1000 கோடி அது சூரிய பலன்கள் ஒன்று சேர்ந்து உதித்தால் எப்படி பிரகாசி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கூடியதான பிரகாசம் தான் நம்மளுடைய உண்மையான அது சைதன்யம். ஆனா வெளியில பாக்குற அந்த சூரியனை பாத்தீங்கன்னா மத்தியான டைம்ல நல்ல வெளிச்சம் இருக்கு, அதை நேரடியாக நம்மளால கண்ணால பார்க்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா புலன்களால நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுவை விரயம் செய்து கண்ணின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அது எப்ப நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு அது விரயம் ஆகிறது மாயை. அப்ப அந்த மாயையில அந்த பார்க்கக்கூடிய அந்த சூரியனுடைய அந்த பிரகாசம் என்பது நம்மளால நேரடியாக அதை பார்க்க முடிவது கிடையாதது. ஆனா உண்மையில நமக்குள்ள ஞானமான சூரியன் அதி ஜொலிப்பான அந்த பிரகாசத்தை கூடியது. அது நமக்குள்ளேயே அது வெளியில அது விரயமாக்காமல் அது உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது அசையாமல் நிலைநிறுத்தும் போது பாத்தீங்கன்னா அப்ப நம்ம புலன்களால் அதை பார்க்கறது கிடையாது, உணர்றது கிடையாது. தானாய் தன்மயமாக இருக்கும் போது நமக்குள் ஏற்படுகிற அந்த உணர்வு நிலையில அதை பார்க்கிற அது அறியறதால அதுதான் உண்மையான அது பிரகாசம். மற்றபடி இப்ப காணக்கூடிய வெளியில் அதுதான் 1000 கோடி உண்மையான பிரகாசம். ஆனால் இப்ப வெளியில பாக்குற சூரியனுடைய நிலைமை அது உண்மையான அது பிரகாசம். ஏன்னா நமக்குள்ள அது பிரதிபிம்பித்து நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பின்னப்பட்டு அது வெளியில போயிட்டு அதுவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப மீதி இருக்கிற அந்த ஜீவசக்தி அந்த வாயுவை தான் நம்ம உள்ளுக்குள்ள அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது உண்மையான அது பிரகாசம் என்பது அது கிடையாதது. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி இப்ப இரவுன்னு சொல்றீங்க, பகலுன்னு 2 நிலைமைகளை சொல்றீங்களா, இதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல பாத்தீங்கன்னா இப்ப இரவென்றும் இருட்டென்றும் சொல்லுகிறோமா, இந்த இருட்டுல நம்மிலிருந்த பிராணன் அது வெளியில் பிரகாசிக்கின்ற சமயத்துல பகல் என்றும், வெளியில பிரகாசிக்கின்ற பிராணன் எப்ப உள்ளில் அடங்கிறதோ அப்ப இருட்டுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது நம்ம ஜீவசக்தியான வாயு வெளியில வர சொல்ல அதை பகல்னு நம்ம சொல்றோம். அது உள்ளுக்குள்ளேயே நமக்குள்ள அடங்க சொல்ல இரவு, நம்ம தூங்க சொல்ல அது இரவுன்னு நம்ம சொல்றோம். அது எப்படின்னா ஒரு இரவென்று ஒரு சொல்லுகின்ற அந்த சமயத்துல ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன வழக்கு ஒண்ணு கொளுத்தி அதை வெளியில அந்த வாசலுக்கு நேரே அத பிரகாசனுடைய சக்தி எவ்வளவு தூரம் செல்லுகிறதோ அந்த அந்த தூரம் வரை வெளிச்சம் இருக்கும். அந்த வாசலை மூடினா வெளியிலையும் இருட்டா இருக்க முடிய நிலைமையை நம்மளால காண முடிகிறது. இது போலதான் நம்மளுடைய புருவ மத்தியத்துல பிராணனா இருக்கிற அந்த பிரகாசம் அகங்காரமா இருக்கிற அந்த வாசலின் வழியாகத்தான் அது வெளியில வியாபித்து பிரகாசிக்கிறது. அப்ப நமக்கு பகல் என்றும் அந்த அகங்காரம் இருக்கின்ற அந்த கதவு மூடி வெளியில் உள்ள பிரகாசிக்காம வரும்போது நமக்கு இரவு என்று நம்ம சொல்லணும். இதுதான் நம் சொல்லி வருகின்ற இரவு பகலுடைய நம்ம யதார்த்த நிலைமை. இது நமக்கு இரவும் அல்ல, இது பகலும் கிடையாது. இது உண்மையில இரவும் கிடையாது. தினசரி நம்ம பகல் பார்க்கறதோ இரவு பார்க்கறதோ அது உண்மையான அது இரவு பகல் என்றது உண்மையில அது கிடையாது. இது தூக்கம் என்ற ஒரு நிலைமையில இருந்து நம்ம பார்க்கறதாலதான் அது அறியாமை என்ற மாயை என்ற இந்த அகங்காரத்தினுடைய நிலைமையிலிருந்து பார்க்கறதாலதான் இந்த மாதிரி தோற்றங்கள் என்பது நமக்குள்ள ஏற்படுகிறது. அப்ப இரவும் புகழும் நமக்குள்ள அது உண்டாகிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தூக்கத்தில் நடக்கின்ற இது சொப்பனத்தினுடைய நிலைமை தான். உண்மையில நமக்குள்ள அந்த ஞானமாகி அந்த சூரியன் உள்ளுக்குள்ளேயே நிலை நின்று பிரகாசிக்கும் போது தான் நம்ம விழிப்பு நிலை என்ற நிலைக்கு வரோம். அப்ப அந்த நிலைமையில நமக்கு இரவும் கிடையாது, பகலும் கிடையாதது. அப்ப 3 காலங்களும் கிடையாது, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ அந்த நிலைமைகளை நமக்குள்ள கிடையாதது. இதுதான் ஞானபிதா இரவு பகல் என்ற முறையில நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்ப இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு 15வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலே கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வயதிற்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் வடக்கு அப்படிங்கிறது என்ன, தெற்கு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துருந்தோம். வடக்கு அப்படிங்கிறது நம்முடைய மேல் பாகமாக இருக்கக்கூடிய சிரசில் இருக்கக்கூடிய புருவ மத்தியம். தெற்கு அப்படிங்கிறது அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கீழ்நிலை அடைந்த அந்த நிலையை நம்ம கவனிக்க முடியுது.
அப்ப கிழக்கு அப்படிங்கிறது பூர்வ பாகம், அது இந்த உலகத்தினுடைய உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த உலகமானது எங்கிருந்து உண்டாச்சோ, எங்கிருந்து உதித்ததோ அதுதான் கிழக்கு அப்படிங்கிறது. ஒரு பொருள் எங்க உதிக்குதோ அங்கதான் அஸ்தமனமும் ஆக முடியும். அதனால மேற்கு அப்படிங்கிறது அஸ்தமனத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா, அப்ப அந்த மேற்குங்கிறதும் பூர்வ மத்தியமாகத்தான் இருக்குது. அப்ப வடக்கு, கிழக்கு, மேற்கு இந்த 3 திசைகளிலுமே பூர்வ மத்தியத்தை குறித்து சொல்லக்கூடியதாகவே இருக்குது. இந்த தெற்கு அப்படிங்கிறது மட்டும் பூர்வ மத்தியத்திலிருந்து கீழ்நிலை அடைந்த நிலைமையை பத்தி பேசுறதா இருக்குது. இந்த நிலைமையை வச்சுதான் நாம திசைகளை குறிப்பிட வேண்டியதா இருக்குது. ஆனா நாம தவறாக சூரியனை மையப்படுத்தி திசைகளை நாம குறிப்பிட்டு இருக்கிறோம். அதனால திசைகள் நமக்கு தான் வேணும் அப்படிங்கிறதுனால நம்மளை வச்சுதான் இந்த திசைகளை நாம குறிப்பிட வேண்டியதுங்கிறது இருக்குது. அதே போல இந்த உலகம்ங்கிறது ஒரு அங்குஷ்டம் அளவு மூக்கினுடைய நிலைமைகள்ல வாயுனுடைய போக்குவரத்து நடக்கும்போது மட்டுமே இந்த உலகத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். இந்த மூக்கினுடைய தொடக்கத்துக்கு மேல போயிடுச்சுன்னு சொன்னாலும் நமக்கு உலகம் கிடையாது. மூக்கினுடைய அந்த முடிவுக்கு கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு உலகம்ங்கிறது கிடையாது. அதனால மூக்கினுடைய துவாரங்கள்ல கதாகதம் செஞ்சுட்டு இருக்கும் போது சமயம் மட்டுமே நமக்கு அந்த உலகத்தினுடைய அளவை நம்மளால கவனிக்க முடியும். அதனால உலகத்தினுடைய அளவுங்கிறது இந்த மூக்கினுடைய நீளம் மட்டும்தான் அப்படிங்கிறத சாமி விளக்கம் கொடுத்துருந்தார். எப்படி நாம திசைகளை சூரியனை மையப்படுத்தி பார்த்தோமோ அது போலதான் நம்ம பகல் இரவையும் சூரியனை மையப்படுத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கு வெளிச்சம் பிரகாசம் அப்படிங்கிறது வந்துடுச்சுன்னு சொன்னா உடனே பகல் அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த வெளிச்சம் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா உடனே அங்க நம்ம இரவு அப்படின்னு சொல்லிடுறோம். சாஸ்வதமாவே இங்க பாத்தீங்கன்னா இருட்டு தான் அதனுடைய இயல்பான நிலைமைங்கிறது. அதுல வெளிச்சம் அப்பப்போ வருது, அப்பப்போ போயிருது. அது வெளியில இருக்கக்கூடிய சூரியனுடைய பிரதிபலிப்பினால கதிர்களால வரக்கூடியது. அப்போ உலகத்தினுடைய இயல்பான நிலைமை அப்படிங்கிறது இருட்டு தான். அதுல சூரியனுடைய கிரகணங்கள் படும்போது அது வெளிச்சமாக நமக்கு தெரிய வருது. அதனாலதான் இந்த உலகம்ங்கிற அகங்காரத்தை சாமி அந்தகாரமான இருட்டு, அந்த இருட்டுலதான் இந்த சம்சார விருட்சமானது அந்த பூக்களை உதிர்க்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை நம்ம வெளியில கூட பிரதிபலிப்பாக பார்க்க முடியும். நிறைய மரங்கள்ல பூக்கள் பூக்கிறது கூட அந்தகாரமான இருட்டு நேரத்துல தான் இருக்க முடியும். அந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய உலகத்தினுடைய இயல்பான நிலைமையே இருட்டாக இருக்கக்கூடியதுதான். இப்ப நம்மளுடைய நிலைமையே என்னவா இருக்குது அப்படின்னா இருட்டாகத்தான் இருக்குது. நமக்கும் ஒண்ணும் தெரியறது இல்லை. அதனாலதான் நம்ம பிறந்ததுல இருந்தே அறியாமையிலே இருக்கிறோம். தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையிலே இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய இப்போது இயல்பான நிலைமையாக இந்த மாயை நமக்கு அருளி இருக்கிறது இருட்டான அறியாமைங்கிற நிலைமை தான். இப்ப நமக்கு பகலா இரவா அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்றதுன்னா, இப்ப நம்ம பேசும்போது உலகத்தினுடைய நிலைமையில இருட்டா இருக்குது. ஏன்னா வெளிச்சம் இல்லாத வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதே காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே வெளிச்சம் வந்ததுமே அதை பகல் அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறோம். ஆனா இந்த பகலும் இரவுமாக வரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சொப்பனத்தில் உண்டாகக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லி ஏற்கனவே சாமி 7ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருந்தார். உலகம் என்பது சொப்பனம் அப்படின்னா இங்க பகல் ஏற்படுற மாதிரி கனவு காணறோம், இரவு ஏற்படுற மாதிரி கனவு காணறோம். அது உண்மையான பகல் இரவுங்கிறது ஆகிறது வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா இல்ல. எப்போ உண்மையான பகல் இரவு நடக்கும் அப்படின்னா அது வெளியில நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா வெளி அப்படிங்கிறதே அது அசத்தியம் தான். அங்க பொய் தான் இருக்கும், அங்க உண்மைங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப எங்க உண்மை இருக்குமோ அங்கதான் அந்த உண்மையான பகல் இரவுங்கிறதே நடக்கும். இப்ப நமக்கு ஒரு விளக்கு வச்சு நாம அதை ஒரு இருட்ட போக்குறதுக்காக ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய இயல்பான நிலையில இருக்கக்கூடிய இருட்டானது அந்த வெளிச்சம் வர்றதுனால அந்த இருட்டானது மறைஞ்சு போயிடுது. திரும்ப அந்த வெளிச்சத்துக்கு ஏதாவது ஒரு தடையை ஏற்படுத்தணும்னு சொன்னா தன்னுடைய இயல்பான இருட்டுக்கு தன்மைக்கு அது உடனே வந்துடுது. அப்போ நாம உண்டாகக்கூடிய அந்த வெளிச்சத்தினால அந்த இருளானது ஒரு டெம்பரரியா தற்காலிகமாக பிரகாசிக்கப்படுவதே தவிர அது பர்மனண்டாக பிரகாசிக்கப்படுற ஒரு விஷயமாக இருக்கிறது கிடையாது.
இந்த சூரியன் மேகம் மறைச்சா கூடவும் நமக்கு என்ன ஆகுது, கிரகணங்கள்னால வரக்கூடிய கிரகணங்களுக்கு தடை ஏற்படுது. நாம இமைகளை மூடிட்டா கூட நமக்கு பாருங்க பிரகாசம்ங்கிறது உண்டாகிறது கிடையாது. அதை கவனிச்சு பார்த்தா வெளியில இருக்கக்கூடிய சூரியன் மட்ட மத்தியானத்துல நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிச்சு தான் இருக்குது. நாம இமைகளை மட்டும்தான் மூடணும், ஆனா நமக்கு ஃபுல்லா இருட்டாகி போயிடுச்சு. ஏன் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய வெளிச்சத்தை நம்மளால கவனிக்க முடியல அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. நமக்கு உள்ளிலிருந்து வெளிச்சமானது வெளியில பரவல அப்படிங்கிறது தான் அர்த்தமே. நாம வெளியில பார்க்கக்கூடிய பகலாகட்டும் இரவாகட்டும் இந்த அவஸ்தைகள் எல்லாமே அவனவனுக்குள்ளார இருந்து வெளியில பரவன விஷயங்கள் தான் இது. ஆனா சூரியன் உதயமானதான பகல்ங்கிறதாகுது, சூரியனாலதான் நமக்கு வெளிச்சம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனா அது வெளியில இருக்கக்கூடிய சூரியனால கிடையாது. வெளியில இருக்கக்கூடிய சூரியன்கிறது இந்த உலகத்துல வெளிச்சத்தை உண்டு பண்ணுவதற்காக, இந்த உலகமாக இருக்கக்கூடிய சொப்பனத்துல வெளிச்சத்தை உண்டு பண்றதுக்காக வெளியில இருக்கிறதாக நம்ம பார்க்கலாம். ஆனா அவனவனுக்குள்ள ஒரு சூரியன்கிறது இருக்குது. அந்த சூரியனுடைய பிரகாசம் இல்லை அப்படின்னு சொன்னா வெளியில இருக்கக்கூடிய சூரியனுடைய பிரகாசத்தையும் காண முடியாது. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய சூரிய பிரகாசமே அவனவனிலிருந்து பிரதிபலிச்சு வெளியில வந்ததுதான். அதனாலதான் பின்னத்தினால அந்த வெளிச்சத்தை உணர முடியறது இல்லை. தூங்கும் போது நம்ம அந்த வெளிச்சத்தை உணர முடியறது இல்லை. மத்தியானம் கூட சாப்பிட்டு நல்ல களைப்பா படுத்து தூங்குறோம் அப்படின்னு சொன்னா சாமி பகல்ல தூங்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பகல் நேரங்கள்ல உறங்க கூடாது அப்படின்னு. இருந்தாலும் ஒரு வியாதினால ஒரு களைப்புல இருக்கிறோம், ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது, தூங்குறோம் பகல் நேரங்கள்ல அப்படிங்கிற ஒரு நேரம் வந்துச்சு அப்படின்னா கூட வெளியில வெளிச்சம் இருக்கிறத நம்மளால உணர முடியாம தான் நாம தூங்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம வெளியில பார்க்கக்கூடிய வெளிச்சத்துக்கு ஒரு தடையை ஏற்படுத்த முடியுது. அது தடையுள்ள ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு விஷயமா தான் அது இருக்குது. ஆனா உண்மையாவே இந்த வெளிச்சத்துக்கு தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உண்மையான வெளிச்சத்துக்கு யாவது ஒரு தடையும் கிடையாது. நம்ம இப்ப இங்க உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்து ரூம்ல என்ன இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சுவரானது ஒரு தடையாக இருக்குது, அதை பார்க்க முடியாது. இந்த கண்களினுடைய பிரகாசம் ஊடுருவி போற அளவுக்கு அது இடைஞ்சலாக இருக்குது. ஆனா உண்மையாவே நமக்குள்ள அந்த பிரகாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த சுவரெல்லாம் ஒரு தடையே கிடையாது. இங்க இருந்துட்டு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியும் அவங்களால. அப்படிதான் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட சாஸ்திரங்கள்ல வானியல் சார்ந்த விஷயங்களை இங்க உட்கார்ந்துக்கிட்டு அவங்க அதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறத சொல்றாங்க, அங்க என்னென்ன வகையா இருக்குதுங்கிறத சொல்றாங்க. இந்த கலிலியோ வர வரைக்குமே அந்த விவிலியத்தினுடைய புரிதல் படியே கூட உலகமானது தட்டையானதுதான், அது தட்டையாதான் இருக்குதுன்னு சொல்லி இந்த சயின்ஸ் நம்பிட்டு இருந்துச்சு. அவர்தான் பைனாகுலர்லாம் வச்சு கண்டுபிடிச்சு உலகம் உருண்டையானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரை கொண்டு போய் ஹவுஸ் அரெஸ்ட் கூட பண்ணாங்க. மதத்துக்கு எதிராக கருத்துக்களை சொல்றீங்களா சயின்ஸுங்கிற பேர்ல அப்படின்னு சொல்லி. அது ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்போ உலகம் உருண்டை அப்படிங்கிறத நாம கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு நமக்கு ஒரு பைனாகுலர் தேவைப்பட்டது. மற்ற கோள்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்மளையும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு அனுமானத்துல ஆமா உலகம் உருண்டை தான் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருந்தது. ஆனா நம்ம வேதங்கள்ல வராக அவதாரம்ங்கிறது எப்போ உண்டாக்கப்பட்டது நினைச்சு பாருங்க. அந்த வராக அவதாரத்தினுடைய நாசி மேல ஒரு உலகத்தை உருண்டையாக வச்சு அது உலகம் உருண்டைதான்ங்கிறத வேதத்தினுடைய காலங்கள்லயே நாம எழுதி வச்சிருக்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் அதை அனுபவிச்சு எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஒரு பைனாகுலர் கூட இல்லாத ஒரு சமயத்துல ஒரு காலகட்டங்கள்ல அவங்க வானியல்ல இருந்து இந்த பூமியை பார்த்தா எப்படி உருண்டையா இருக்குங்கிறத எப்படி கணிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க இந்த வெளியில பார்த்த இந்த பிண்டாண்டமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை தன்னுடைய பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய சிரசுக்குள்ளார ஐக்கியப்படுத்தும் போதுதான் அவங்களுக்கு எல்லா விவரங்களும் தெரிய வந்தது. அதனாலதான் இங்க சாமி சொல்றாரு பிரகாசத்திற்கு யாதொரு தடையும் கிடையாது. அது எல்லைகளற்ற விஷயங்கள் வரைக்கும் அதனால போக முடியும். அதை தடை ஏற்படுத்தவே முடியாது. அப்படி நமக்குள்ளார அந்த பிரகாசமானது வராதனால தான் நம்ம வெளியில இருக்கக்கூடிய பிரகாசத்தை நம்பி இருக்க வேண்டியதா இருக்குது. சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே நம்ம டார்ச் லைட் எடுத்துட்டு வெளியில போக வேண்டியதா இருக்குது. இல்லைன்னா லைட்டை போட்டுட்டு வெளியில நடந்து போக வேண்டியதா இருக்குது. ஏன்னா எதுவும் தெரியறது இல்லை. நம்மளுடைய பிரதிபலிப்பே நமக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அது பாதி நேரம் பகலாக சொப்பனம் காணுது, பாதி நேரம் இரவாக சொப்பனம் கண்டுட்டு இருக்குது.
அப்படி நம்மளுக்குள்ளார அந்த பிரகாசமானது உண்டாக்குது அப்படின்னு சொன்னா அதைத்தான் நம்ம உண்மையான பகல்னே சொல்ல முடியும். வெளியில இருக்கிறதெல்லாம் பகல் போல காணக்கூடிய கனவு தானே தவிர அது உண்மையான பகல் கிடையாது. இது எப்படி இந்த அளவுக்கு பரவி போகுது அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே இந்த மாயை, இந்த உலகத்தினுடைய யதார்த்த குணமே இருட்டு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அது ராத்திரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருட்டு அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் ராத்திரி. ரா அப்படின்னா அதுக்கு மாயை அப்படின்னு பேரு. திரி அப்படின்னா திரிகுணங்களோடு சேர்ந்து போறது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களாக சலித்து வெளியில போகும்போது இதை ராத்திரின்னு சொல்றோம். அதுல பகல் மாதிரி ஒரு கனவு காணறோம், அவ்வளவுதான். அதைத்தான் நம்ம பகல் இரவுன்னு சொல்லி தனியா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். எப்ப இந்த திரிகுணங்களாக வெளியில போகக்கூடிய சக்திய அப்படி மாயையாக வெளியில போக விடாமல் அவனுடைய பூர்வ மத்தியத்திலே அசையாம அதை நிறுத்துறோமோ, அதுவும் அந்த இடத்துல சாமி இன்னொன்னு என்ன மென்ஷன் பண்ணியிருப்பார்னா, அவனுடைய மனசையும் கண்களையும் அசையாமல் நிறுத்த வேண்டும்னு சொல்லியிருப்பார். அப்ப நமக்கு பூர்வ மத்தியத்திலே பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப நாம பூர்வ மத்தியம் அந்த திருஷ்டி வச்சு தியானம் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த கண்கள் ஆடக்கூடாது. அது ஒரு புள்ளியில பாயிண்ட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த புள்ளியிலேயே தான் இருக்கணும். அது தொடக்க நிலைகள்ல கண்கள்ல நீர் வர்றதோ கண் எரிச்சல் உண்டாகிறதோ அது தொடக்க நிலைகள்ல அது சாத்தியமாகுது. ஆனா கொஞ்சம் பிராக்டிஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நம்ம கடந்து வந்துட முடியும். இந்த கண்கள் அசைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா மனமும் அசையும். மனம் அசையக்கூடாது அப்படின்னு சொன்னா கண்களும் அசையக்கூடாது. அந்த பார்வையினுடைய அந்த கோணமானது அது அப்படியே ஒருநிலைப்படும் போது மனதுனால வேற எதையும் சிந்திக்க முடியாது. நிறைய ஞானிகளுடைய விஷயங்களை இப்ப இருக்கிற ஞானிகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் இருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். அவங்க கண் சிமிட்டுறதே அபூர்வமா இருக்கும். கண்ணே சிமிட்ட மாட்டாங்க. ஆனா எங்கேயோ கவனத்தை வச்சுக்கிட்டு பேசுறவங்கனால கண் சிமிட்ட முடியாது. கவனம் வேற எங்கேயாவது ஒரு யோசனையில இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களால கண் சிமிட்டவே முடியாது. ஏன்னா மனம் உள்ளுக்குள்ள நிலை பெற்றுருச்சுன்னு அர்த்தம். மனம் நிலை பெற்றால் கண்கள் சிமிட்டுறது கிடையாது, அது அதனுடைய பார்வையை மாத்திக்கிறது கிடையாது. அதவே தான் இவங்க என்ன டெக்னிக் பண்ணாங்கன்னா, கண்களை அதே மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா மனசு சரண்டர் ஆயிரும் அப்படிங்கிற ரிவர்ஸாகவும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அப்படியே செயல்படவும் ஆரம்பிக்குது. அதனால நம்மளுடைய பூர்வ மத்தியத்துல கண்களையும் மனசையும் நாம அசையாம நாங்க நிறுத்துற முயற்சியில இருக்கும்போது இந்த 3 குணங்களும் அங்க ஐக்கியமாச்சு அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துலதான் நாம பகல் அப்படிங்கிற ஒரு நிலைமைய புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு தடவை நமக்கு உள்ள பகல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நமக்கு இருட்டு ஆகாதுங்கிறார். அந்த இருட்டுங்கிறது என்னன்னா ராத்திரிங்கிற மாயை தான். அதுக்கப்புறம் நம்மளால மாயையில பயணிக்க முடியாது, பிரம்மத்திலேயே நம்மளால இருக்க முடியும். அந்த ஒரு பிரகாசம் வந்துருச்சுன்னு சொன்னா எல்லாத்தையுமே அறியக்கூடிய சர்வவக்னான ஒரு ஞானமானது நமக்கு கிடைக்க பெறும். அதனாலதான் ஒரு முறை அது பகலாகிறதுக்கு தான் இவ்வளோ நாளும் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு தடவை பகலாயிடுச்சு, ஒரு தடவை இந்த சூரியன் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம சூரியன் உதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம வெளியிலையும் காணக்கூடிய சூரியங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜீவனுடைய பிரதிபலிப்பை தான் அங்க கவனிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஜீவனுடைய சுவாபமும் வெளியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய சுவாபமும் ஒன்றாகவே இருக்கும். நம்முடைய மனதனுடைய சுவாபமும் வெளியில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய சுவாபமும் ஒன்றாகவே இருக்கும். இந்த ஜீவனுடைய எனர்ஜி அது எப்படி எல்லா சத்துக்களையும் உடம்புல இருந்து உறிஞ்சி எடுத்து தனக்கு தேவையான சுக்கிலத்தை அது சேமிச்சு வச்சு அதன் மூலமாக பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செய்ய வேண்டிய வேலைகளை செய்தோ, அதே மாதிரிதான் வெளியில இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுதுன்னா எல்லா தாவரங்கள்ல இருக்கக்கூடிய சத்துக்களையும் உறிஞ்சி எடுத்து அதன் மூலமாக விட்டமின் டியை திரும்ப எல்லா உயிர்களுக்குமே அது கொடுக்குது. சத்துக்களை எல்லா இடத்துலையும் ஒன்றாக உரியப்படுது, ஒன்றாகவே பகிரப்படுற வேலையை அந்த வெளியில் இருக்கக்கூடிய சூரியன் அங்க இந்த உலகத்துல செஞ்சுட்டு இருக்குது. நமக்குள்ள இருக்கக்கூடிய சூரியன் உடம்புல உண்டாகக்கூடிய சுக்கிலத்தை உறிஞ்சி எடுத்து நம்ம பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அறியறதுக்கும் எனர்ஜியை சப்ளை பண்ணிட்டு இருக்குது. இதே மனசை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெளியில இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தானாக எரிய செய்யக்கூடிய அந்த தன்மைங்கிறது கிடையாது. அது ரெஃப்ளெக்ஷன் பண்ணக்கூடிய நிலைமையில தான் அவர் இருக்கிறார். சூரியன் கிட்ட இருந்து முதல்ல அவருடைய சக்தியை உள்வாங்கிட்டு அதை பிரதிபலிக்கிற வேலையை தான் அவரால் செய்ய முடியும். சந்திரனுக்குன்னு தனித்துவமான அந்த ஒளி பிரதிபலிப்புங்கிறது அதுக்கு கிடையாது. அதே மாதிரிதான் நம்மளுடைய மனசுக்கும்
தனித்து அதனால இயங்க முடியாது. சூரியனுடைய ஆற்றல் கிடைக்காமல், ஜீவனுடைய ஆற்றல் கிடைக்காமல் மனதுனால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்படி இந்த இரண்டுமே தான் நம்ம வெளியில பார்க்கும்போது நம்ம அடையாளப்படுத்திக்க முடியும். இந்த மனமாக இருக்கக்கூடிய சந்திரனும் ஜீவனாக இருக்கக்கூடிய சூரியனுமே தான் இந்த உலகத்துல சந்திர சூரியர்களாக பிரதிபலிக்கப்பட்டிருக்குது இந்த சொப்பனங்கள்ல. அப்படி பார்க்கக்கூடிய அந்த சூரியன் நம்மள இருந்து பிரதிபலிச்சு வந்திருக்கக்கூடிய சூரியனை நம்மளால கண்களால பார்க்க முடியுமான்னு கேட்டா முடியறது இல்ல. கண்ணெல்லாம் கூசி போயிருது. அதை நேரடியாக பார்க்க வேண்டாம்னு சொல்றாங்க. கண்களுக்கு அதை அந்த ஒளியை கிரகிக்கக்கூடிய அந்த தன்மையானது இல்லை. அதுக்கு இந்த கண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வெளிச்சத்தை தான் கிரகிக்கிறதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஓவர் லோடு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கண்ணு கெட்டு போயிடும். அந்த நரம்புகள்ல பாதிப்படைஞ்சு கண்களினுடைய செயல்பாடு இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஆயிடுது. அந்த அளவுக்கு கொடூரமான அந்த கிரகங்களை உடையக்கூடியது இருக்கக்கூடியது தான் அந்த சூரியன்கிறது. அது காலை நேரத்துல சூரியனை பார்க்கறத விட மட்ட மத்தியானத்துல 12 மணி நேரத்துல உச்சி வெயில் வரும்போது இருக்கக்கூடிய சூரியனுடைய ஆக்கிரசம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த உச்சி வெயில் மண்டைய பொழக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு அது ஆக்கிரசமாக அந்த வெயில் அது கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியனை நம்மளால 1 செகண்டோ 2 செகண்டோ கூட நம்மளால பார்க்க முடியாது. பார்த்த மாத்திரத்துல கண்களை மூடிடுவோம், கூசி போயிடும். அது ஒரு சூரியனுடைய சக்தியை தான் நம்ம இங்க கவனிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நமக்குள்ளார கவனிச்சு பாருங்க, அந்த உள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு சாமி சொல்றாருன்னா, அதே மத்தியான நேரத்துல 1000 கோடி சூரியர்கள் ஒருமித்து நின்னால் அதனுடைய அளவு எவ்வளவு இருக்குமோ, பிரகாசத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்குமோ அதுவாகும் நம்முடைய சைத்தன்யம்ங்கிறார். அப்போ உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனுடைய அந்த ஆற்றலானது வெளியில இருக்கக்கூடிய சூரியனுடைய ஆற்றலை விட 1000 மடங்கு அதிக அளவுல இருக்குது. 1000 கோடி மடங்கு அதிக அளவுல இருக்குது. அதனாலதான் 1000 கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வெளியில இருக்கக்கூடிய சூரியன்கிறது நமக்குள்ள இருந்து பிரதிபலிச்சு வெளியில வந்தது. அதுதான் உலகம் பூராவும் பரவி போயிடுச்சு. அதே சூரிய சக்தியை தான், அதே பிரகாசத்தை தான் நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வந்து நிலைநிறுத்த போறோம். இது எப்படி 1000 கோடி மடங்கு அதிகமாகும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நம்மளிருந்து பிரதிபலிக்கப்பட்ட அந்த விஷயத்த திரும்ப நமக்குள்ளரே கொண்டு போய் சேர்க்கும் போது எப்படி 1000 கோடி மடங்கு அதிகமான ஒரு அந்த அளவுக்கு மடங்கு அதிகமான ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னா, அது உண்மையாவே உள்ளுக்குள்ளார இருக்கும் போது 1000 கோடி சூரிய பிரகாசத்தோட தான் இருந்துச்சு. அதை நம்ம வெளியில விடும்போது ஒரு சூரியனாக அது மாற்றம் அடைஞ்சிருச்சு. ஏன்னா அது உலகமாக விஸ்தரிக்கும் போது அந்த பவர் ஆனது எல்லா இடங்களிலும் பரவி போகும்போது அது கொஞ்சம் வோல்டேஜை இழக்க வேண்டிய அவசியம்ங்கிறது ஏற்படுது. திரும்ப அதே பவரை உள்நிலைப்படுத்தும் போது ஒரு புள்ளியில போய் குவிக்கும் போது அந்த வோல்டேஜ் ஆனது அந்த ஒரு புள்ளியில அதிகமாக வேண்டிய ஒரு அவசியமும் ஏற்படுது. நம்ம சின்ன வயசுல எல்லாம் இந்த லென்ஸ் வச்சு ஒரு பேப்பரை கீழே வச்சு இந்த சூரியனுடைய ஒளியை ஒரு பாயிண்ட்ல குவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், குவி லென்ஸ்ல. அப்படி அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய நிலைமையில பாத்தீங்கன்னா அந்த பேப்பரை பத்திட்டு எரிஞ்சிடும். அந்த அளவுக்கான ஒரு சக்தியை அது ஒரு புள்ளியில குவிச்சு வச்சிருக்கும். அப்ப அது சாதாரண விட்டா எந்த பேப்பரும் எரியறது கிடையாது. அது ஒரு 30 டிகிரி செல்சியஸ்ல வெயில் வருது, அது எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. ஆனா அதை குவிக்கும் போது அங்க என்ன ஆகுதுன்னா அந்த பிரகாசத்தினுடைய அளவீடு அதிகமாகுது, அங்க வெப்பம் அதிகமாகுது. அந்த வெப்பத்துல பேப்பரை எரிந்து போகிற அளவுக்கான ஒரு ஆற்றலானது அங்க கிடைக்கப்பெறுது. அந்த மாதிரி தான் நாம வெளியில பிரகாசிக்க வச்சிருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய பிரகாசத்தை நம்முடைய புருவ மத்தியத்துல ஒரு புள்ளியில வந்து அதை குவிக்கும் போது அங்கேயும் இந்த ஆற்றலானது அதிகப்படியாகவே செய்து, அங்க வெப்பமும் அதிகப்படியாகவே செய்து, அதை தாங்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உடம்ப தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். வித்தை வந்த உடனே இந்த 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ள புதிச்சிருச்சுன்னு சொன்னா நம்ம உடம்பு தாங்க முடியாது இல்லையா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம்னா அந்த உடம்ப சூடுபடுத்திட்டே வர்றோம். அந்த உஷ்ணத்தை கொடுத்து பழக்கப்படுத்திட்டே வர்றோம். அதிக அளவுல நமக்கு இந்த அதிக அளவுல பயிற்சி செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, உடல் சூடு அது நிதானமாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்படி அந்த உச்சபட்ச சூடை தாங்குற அளவுக்கு உடம்பு தயாராகிற சமயத்துல நமக்கு அந்த சூரிய பிரகாசமானது வெளிப்பட ஆரம்பிக்குது. அதையே நம்மளால ஈஸியா கவனிக்க முடியுது. அப்ப நமக்கு இந்த புறக்கண்கள் தேவையில்லை. உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த 3ஆம் கண்ணை வைத்தே அதை பார்க்க முடியுது. ஏன்னா இந்த புறக்கண்களுக்கு தான்
அளவீடு இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. இந்த வெளிச்சத்துக்கு மேல பார்க்க முடியாது, இந்த வெளிச்சத்துக்கு கீழே பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்குது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அகக்கண்ணுக்கு அந்த எல்லைகள் கிடையாது. அதனால எவ்வளவு கீழான பிரகாசத்தையும் பார்க்க முடியும், எவ்வளவு மேலான பிரகாசத்தையும் பார்க்க முடியும். அதனால அந்த எல்லையற்ற அந்த அகக்கண்கள் மூலமாக நம்ம அதை பார்க்கறதுனால அந்த 1000 கோடி சூரிய பிரகாசமும் நமக்கு கண்ணு கூசாமல் நம்மளால இயல்பாக நிதானமாக பார்க்கறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய புறக்கண்களால இந்த பிரதிபலிக்கப்பட்ட இந்த சூரியனை கவனிக்கிறதுக்கு கண்ணு கூசி போகுது. உள்ளுக்குள்ளார போனா இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய இந்த கண் நமக்கு அவசியம் இல்லாமல் போகுது. உள்ள இருக்கக்கூடிய கவனத்தை வைத்தே, அந்த 3ஆம் கண்ணை வைத்தே உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்க முடியுது. இப்படிதான் இப்போ நமக்கு புருவ மத்தியத்துல போய் கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுதுன்னா இருட்டா இருக்குது. ஏன்னா நமக்கு சூரியன் உதயமாகல, அவர் அஸ்தமனத்துல இருக்கிறாரு. இப்ப நம்ம மேற்குங்கிற திசையில இருக்கிறோம். எப்போ நாம பிராணனை கொண்டு போய் அங்க நிலை பெற செஞ்சு அந்த பிராக்டிஸ்ல நம்ம அந்த கிழக்குங்கிற அந்த திசையை அங்க கொண்டு வர்றோமோ, எப்போ அந்த சூரிய உதயம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர்றோமோ அப்பதான் நமக்கு உண்மையாவே பகல் அப்படிங்கிற நிலைமை உண்டாகுது. அந்த நிலைமையில தான் நாம எல்லாவற்றையும் அறியக்கூடிய அந்த நிலைமை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அப்போ புருவ மத்தியத்துல இந்த பிராணனாக இருக்கக்கூடிய சூரியனை அது எங்கிருந்து வந்துச்சோ, எந்த வழியாக வந்துச்சோ, மீண்டும் அதே வழியாகவே கொண்டு போய் அங்க நிலை பெற செய்யும் போது இந்த அகங்காரமானது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும்போது, அங்க உலகம்ங்கிற அவஸ்தை இல்லாமல் போகும்போது, அங்க பகல் என்றோ இரவென்றோ எந்த ஒரு அவஸ்தையும் இருக்க போறதில்லை. ஏன்னா இந்த பகல் இரவுன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் எல்லாமே இந்த உலகத்துல நாம கவனிக்கக்கூடிய அத்தனை விவகாரங்களுமே சொப்பனத்தில் உண்டாகக்கூடியது. அதனால உண்மையான பகல் இரவுங்கிறது அவனவனுக்குள்ளார அந்த ஆத்ம சூரியனானது இப்போ கங்கு மாதிரி சும்மா எரிஞ்சிட்டு இருக்குது. வெறும் ஒரு கறிக்கட்டையில நெருப்பு அணைஞ்சு போய் வெறும் சூடு இருக்கும் கங்கு. அது மேலதான் நம்ம பேப்பரோ சருகோ போட்டு ஊதுவோம். அப்பதான் அது நெருப்பு அக்கினியாக அது பிரவேசிக்கும். அந்த மாதிரி கங்கு தான் இப்ப இருக்குது. அந்த கங்கை வச்சுட்டு தான் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய பிரகாசத்தை நம்பி இருக்கிறோம். எப்போ அந்த கங்கு மேல நம்ம ஊதி அங்க நம்மளுடைய உஷ்ணத்தை ஏற்படுத்துறோமோ, அங்க நம்மளுடைய அக்கினியை நம்ம எரிக்கிறோமோ, எப்போ அந்த நெருப்பு கண்ணானது நமக்குள்ளார உண்டாகுதோ, இந்த நெற்றி கண்ணானது நமக்குள்ளார உண்டாகுதோ, திறக்கப்படுதோ, அப்பொழுதுதான் நமக்கு வெளியில இருக்கக்கூடிய சூரியன் நமக்கு அவசியப்பட மாட்டாரு. நம்ம உள்ளே இருந்தாலும் வெளியில இருக்கக்கூடிய விஷயமாகட்டும், உள்ளில் இருக்கக்கூடிய விஷயமாகட்டும், எல்லாத்தையும் இயல்பாக பார்க்கறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த பகல் இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையினுடைய விஷயமாக இந்த 14வது அத்தியாயத்துல சாமி சொன்ன விஷயமா உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச விஷயம். நாளைக்கு நம்ம காலங்கள் பத்தின விஷயங்களை கவனிச்சு பார்ப்போம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நாம இந்த உபதேசத்தை வாங்கும் போது நாம ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வச்சு இந்த உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி அந்த ஆத்மாவை காப்பாத்துறதுக்காக வேண்டி நாம முழு முயற்சியோட இந்த சத்திய வாசகத்தையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம்ங்கிறது இருக்குது. அதனால அதை நாம எப்பவுமே கவனத்திலே வச்சிருந்து எந்த வேலை செய்யும் போதும் எப்பவுமே நம்மளுடைய பிராணனாக இருக்கக்கூடிய சூரியனை உள்நிலைப்படுத்துற முயற்சியில இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மேலும் கீழும் இந்த சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் ஜீவனுக்கு தேவையான மேல்கதி கிடைக்க பெற்று அந்த பிராணனாக இருக்கக்கூடிய சூரியனை நம்ம ஐக்கியப்படுத்த முடியும். அதுக்காக நம்ம எல்லாருமே தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வேலையில் நான் எல்லாத்துக்கும் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும்